இருந்துச்சு படம். லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது. ஆக்டருக்கும் அந்த கெடாக்கு இருக்கிற பாண்ட் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்ன சீன் வரும் அப்படி ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. பார்க்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. ஜாக்கி மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருந்துச்சு. ஏன்னா 2 ஆடு சண்டை போடுற மாதிரி இருந்தது. எனக்கு பார்க்க வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்ததில்லை அப்படிங்கிறனால 2 ஆடு சண்டை போடுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சாங்ஸ் வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதான் 2 ஆடு சண்டை போடுறது அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் சரி வில்லனும் சரி 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லாயிருக்கு, சாங்ஸு, லவ், ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. படம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பார்க்கலாம். வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு, எமோஷ்னலாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது சார். நல்லாவே இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவ்வளோவா வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். சூப்பராக இருக்குது சார். மியூசிக்கும் சரி, ஃபைட் சீன்ஸும் சரி, அடுத்தடுத்து என்ன இது நடக்க போகுதுன்றது நல்லா பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை, நல்லாவே இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. அதான் வந்து அவங்களுடைய நல்லா வந்து வளர்த்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது, கூட ஒருத்தவங்க மாதிரி இருக்குது அந்த ஆடு. ஸோ வந்து நல்லாவே இருக்குது மூவி. தென் மாவட்டத்தில் நடக்கிற இந்த கெடா சண்டையை பற்றின கதை படம் நல்லா இருக்கு. அதான் புதுசாக காட்டியிருக்காங்க. நம்ம சேவல் இந்த மாடு அதை பற்றினா பார்த்துருப்போம். இந்த கடை வச்சு பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கு. படம் எப்படிங்குது அங்கங்கே ஃபாரினில் இதோ விட்றான், கப்பலை விட்றான், விமானத்தை விட்றான், அவன் பனிக்கட்டியை பறக்க விட்றான், டிராகனை பறக்க விட்றான், எல்லாத்தையும் பறக்க விட்றான். இன்னும் நம்ம ஆளுங்க ஆடு மாடு கோழியை வச்சு சண்டை மூட்டி விட்றான், ஒரே ஆடை மூட்டை விட்றான். இது எப்படி இருக்குது? வாட்சபிளான படம் தான். ஆனால் 2 ஐட்டம் சாங் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது மைக்கு கேமராவெலாம் பேக்குள்ளே வச்சுட்டு அந்த படத்துக்கு 2 பாட்டுக்காக பார்க்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஆடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீன் நல்லா இருக்குது. எனக்கு யார் ஹீரோ யார் வில்லன் தெரியல. அண்ணன் தம்பிங்களா 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரே மூஞ்சாக இருக்குது. ஆனால் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்பா மங்காத்தா தலைக்கிட்ட யாருன்னா நிற்க முடியுமா? இவங்கெல்லாம் இப்போ தான் வளர்கிற கலைஞர்கள். இது ஆடு மாடு முட்டை விட்ற கதை. அது வந்து தலை மங்காத்தாக்கு நிகர் இன்னொரு மங்காத்தா வராது. மங்காத்தா தான். அது எங்காத்தா தான். சம்பவம்னா என்னன்னு நினைச்சிங்க? இதுதான் மதுரை சம்பவம். இங்கெல்லாம் வந்து ஆம்பளை மட்டும் வீரமாக இருக்க மாட்டான், ஆடு மாடும் வீரமாக இருக்குன்றத கெடாவை கொண்டு வந்து 1820 இவங்க வந்து நமக்கு ஜாக்கியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த கெடா போட்டியில். ஓகேவா? அதே மாதிரி தல்லாக்குளம், ஒத்த கடை, இப்படி ஊருக்கு எல்லா ஊர்லேயுமே மாசாக இருந்த விளையாட்டை நம்ம மறந்துட்டோம். அந்த விளையாட்டை மறுபடியும் உயிர்ப்பிச்சு பிரகாபால்னு டைரக்டர் கொண்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தமிழகமே உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுது. ஜல்லிக்கட்டை நாங்கள் டிவியில் பார்த்தோம். இனி அடுத்து வர காலங்களில் கெடா சண்டையும் எங்களுக்கு விட்டு காட்டணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு நான் ஒரு ஆணையிடுறேன். கண்டிப்பாக வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். அது அவ்வளவு அழகா வந்து வளர்ந்த இடத்த மறக்காம அது படுற பாடு பாசத்துக்கும் நேசத்துக்கும் போராட்டமான ஒரு படத்தை என்னதான் நமக்கு காதலி இதையும் பார்த்தா கூட நம்ம ஆடு மாடு நம்ம மேல வைக்கிற பாசத்தையும் எடுத்து காட்டியிருக்காங்க பாரு. அப்படி வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தெக்கத்து பொண்ணு மியூசிக்லாம் வேற லெவலு. பஞ்சு டைலாக். டேய் உங்கள்கிட்ட எல்லாம் கத்தியில பேசக்கூடாதுடா, காலத்துல பாத்துக்கலாம். ஆமா, ஒரு வீரனா இருந்தா காலத்துல தான் பார்க்கணும் அப்படின்றாரு ஹீரோ. அவரு வில்லனு. டேய் தர்மம் செய்யறதா இருந்தாலும் சரி, தலை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதிரி வீட்டில் முன்னாடி செய்யணும். அப்பதான்டா நமக்கு பெருமைன்னு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் யாருங்கடா எனக்கே தெரியல, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்கீங்கடா. சுகந்தி அக்கா சொல்கிறேன், மதுரை புல்லும் படம் பாரு தெரிக்க விட போகிறாங்க இன்னையிலேருந்து. படம் சூப்பருடா. இந்தடா புறா ஜாக்கி பார்த்துட்டு வந்திருக்கேன். 1920 ஃப்ரம் மதுரைன்னு சொல்லிட்டு. ஸோ மதுரையில் நடந்த ஒரு கடா சண்டையை பற்றின ஒரு கதை. இது இன்னமும் நடந்துகிட்ருக்கிற கடா சண்டைகள் தான். ஸோ எங்கள் ஊருன்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்.
அண்ட் ஜாக்கின்ற அந்த ஒரு பட்டத்துக்காக 2 கெடாவை சண்டை போட விட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத அழகாக கதை மூலமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் காளின்றவர் தான் நம்ம கெடா, நம்ம ஹீரோவோட கெடா. அந்த கெடா ஒரு வாட்டி களத்தில் இறங்கும் போதும் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு ஹீரோக்கு மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கும் ஃபீல் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 கெடா ஃபைட் இருக்குது. அந்த கெடா ஃபைட்டை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. அந்த எஃபோர்ட்டுக்கு நம்ம உட்காந்து பார்த்துக்கும் போது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பார்த்துட்டு எல்லாரும் அவங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுங்க.